தாக்கிடும் யார் யாரு சுத்தி பைய வேஷத்துல இருக்குடிமா கிட்டருக்க மங்களுக்கெல்லாம் ஹாய் சினிஃபேக்ஸ் சிதார்த் சுந்தரராஜன். மணி 12:30 ஆகுது. வாயில் புண்ணு, பேசவே முடியல. நாக்கு மேலே புண்ணாகி போயிடுச்சு. யாருங்க இங்கே பார்த்து ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருந்தேன் 12:30 வரையும் முடிச்சாச்சு எப்படியோ. ஆனால் இதுக்கு நடுவுலையும் படத்துக்கு போய் உங்களுக்காக வந்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னா அந்த லைக் கட்டிட்டு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாமே. ஓகே, ஸோ கிங்ஸ்டன் படம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். போவோமா? கிங்ஸ்டன் வந்து கர்ஸ்ட் சி படத்தோடைய டைட்டில் இன்ட்ரமிஷனில் தான் போடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய ஆசை, அந்த ஆசைனால வந்துட்டு பல உயிர்களாக வந்துட்டு போக வைக்கிறான். அந்த கடலில் வந்துட்டு ஒரு சம்பவம் செஞ்சு அது என்ன சம்பவம் அந்த படமாக தெரிஞ்சுக்குங்க. அப்படி பண்ணவனே ஒருத்தர் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் மேலேயே திருட்டுப்பட்டாங்கட்டி அவனையே போட்டு தள்ளி கடலில் வந்துட்டு போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு அவனை வந்துட்டு ஊரில் பாய்ச்சி வச்சிடுறாங்க. இப்போ அவனுடைய ஆவி வந்துட்டு அந்த ஊரை கர்ஸ் பண்ணி ஒவ்வொரு உயிராக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த உடம்ப வந்துட்டு நம்ம கடல் இது பண்ணணும், கடல் சமாதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அங்கே உள்ள மக்கள்லாம். ஸோ சர்ச் ஃபாதர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பணம் இங்கே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம கடல் சமாதி பண்ணணும். கடல் சமாதி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடலுக்கு போக முடியாது. அதுக்கு உங்களுக்கு ஓகேனா நான் கடல் சமாதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு கடல் சமாதியும் பண்ணுறாங்க. பண்ணும்போதே சில உயிர்கள் எடுத்துட்டு தான் போகுது. ஸோ அதனால கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா உயிர்களுங்கிறது வந்துட்டு அதுக்கப்புறமும் கூட போய்கிட்டு தான் இருக்கு. அதுக்கான பேக் ஸ்டோரி எதனால அந்த உயிர்கள்லாம் போகுது, கடல்ல போய் சமாதி பண்ணதுக்கு அப்புறமா என் உயிர்கள் போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படம் தெரிஞ்சுக்கங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா இந்த கடலுக்குள்ள போக முடியாது. போனவங்க செத்து போயிடுறாங்க. போன யாருமே ரிட்டர்ன் வரல. கொஞ்ச நாள் கழிச்சு போனமா தான் வராங்க. அப்படிங்கும்போது அதே ஊர்ல இருக்கிற நம்ம கிங்ஸ்டனும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வளர்ந்து வந்துட்டு இருக்காப்புல. இவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட வந்துட்டு ஸ்மக்லிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் ட்ரெய்லர் சொன்ன மாதிரி வேற கடல் சைடு இருக்குல்ல, வேற ஊர் சைடு போட்டு ஸ்மக்லிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஸ்மக்லிங் வேலை பண்ணும்போது கடல் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கு. அந்த மீனை வந்துட்டு எடுத்து அந்த மீன் வந்துட்டு வேற ஒரு வேற நாட்டுக்காரங்களுக்கு விற்கிறது தான் வேலை. அந்த மீன் வந்துட்டு லீகல், அந்த மீன் வந்துட்டு கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறனால கவர்மெண்ட் வந்துட்டு இதை பிடிக்கிறதுக்கு தடை செஞ்சிருக்காங்க. அதனால இது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஸ்டன் நினைச்சிட்டு இருக்காரு. அது உண்மைதான். ஆனா அந்த கடல் அட்டைக்குள்ள என்ன வச்சு கடத்துறாங்க அப்படிங்கிறது கிங்ஸ்டனுக்கு தெரியல. 4-5 தடவை கடல் அட்டை போகுதுன்னா ஒரு தடவை அந்த கடல் அட்டைக்குள்ள ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிங்ஸ்டனுக்கு தெரியாம இருக்கு. ஒரு இடத்துல இது தெரிஞ்சு போய் அந்த தாமஸையே போட்டு அடிச்சுட்டு இந்த ஊர் மக்கள் கிட்ட போயிட்டு திரும்பவும் மீன் பிடிக்க போறோம்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் முட்டாள்தனமா பேசாத, ஏற்கனவே உயிர் நிறைய போயிருக்குன்னு சொல்லும் போது நான் இந்த கடலுக்குள்ள இறங்கி இந்த நம்ம ஊர் கடல்ல வந்துட்டு எந்த இதுவுமே இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் கட்டுக்கதை நான் நிரூபிக்கிறேன், இங்க பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருடைய லவ்வர் ஃப்ரெண்ட்ஸ்லயே கூப்பிட்டுட்டு அந்த கடலுக்குள்ள இறங்குறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையிலே அங்க பேய் இருந்துச்சா இல்ல, எப்படி இதெல்லாம் இது தாண்டி வந்தாரு அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் கதை. சீத்ரில்லர் அட்வென்ச்சர் அப்படிங்கிறதுக்கான இந்த ஜான்டர் ஸ்பெசிஃபிக்கு கரெக்டாக எழுதி கரெக்டாக எடுத்திருக்காங்க. கமல் பிரகாஷ் வந்துட்டு சம்பவம் தான். கமல் பிரகாஷோட அந்த ஐடியாவும் சரி, அவரோட மேக்கிங்கும் சரி சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக அவரோட ஹைவே காதலி ஷார்ட் ஃபிலிம் ரிதி பிரகனா வச்சு பண்ண படம், அந்த படமே வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஷார்ட் ஃபிலிம். அதுலேயுமே ஒரு ஃபேண்டசி எலமெண்ட், அதுக்குள்ள இந்த ஸ்டோரியுமே அழகாக பொருத்திருப்பாரு. ஃபேண்டசி எலமெண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் கதை பண்றவர் இல்லை, கதைக்குள்ள ஃபேண்டசி எலமெண்ட் அழகாக வச்சு யூஸ் பண்றவர். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த ஷார்ட் ஃபிலிமே வந்துட்டு ஒரு ஃபிலிம் ஒரு நார்மலான ஒரு இதுல இருந்து போய் அப்புறம் வந்துட்டு இந்த ஃபேண்டசி எலமெண்ட் உள்ள போய் அழகா போயிருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படமுமே இருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து இந்த கடலுக்கு போறது அப்படிங்கிற விஷயமே செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. அந்த கடல்ல நடக்கக்கூடிய அமானுஷங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல வந்தாலுமே அதுக்கு முன்னாடியே கடலை வந்துட்டு மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய சீன்ஸ் கடல்ல காட்டுறாங்க. பட் இது எதுவுமே வந்துட்டு நார்மலா இருக்கக்கூடிய கடல் தான். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு அந்த ஆல்ரெடி அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. முழுக்கவே வில்லேஜில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் ஹாஃப்ல கடலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த வில்லேஜில் காமிச்ச சீன்ஸ் எல்லாம் படத்துக்கு தேவையில்லை அப்படின்னு தோணிருக்கும். பட் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய இடங்கள் வந்துட்டு கடலுக்குள்ள நடக்குது. பட் எதுவுமே வந்துட்டு அந்த அந்த கேர்ஸ் பண்ண அந்த கடலுக்குள்ள நடக்கல அப்படிங்கிற மாதிரி காட்டினதுனால நமக்கு அந்த படத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்கிறது இருந்துச்சு. ஜி பிரகாஷோட மியூசிக் வந்துட்டு இந்த படத்துல கொஞ்சம் ஒரு பயங்கரம்னே சொல்லலாம். ஸோ அமரனுக்கு வந்துட்டு போட்ட மியூசிக்கை அவர் வந்துட்டு அவருடைய படங்களுக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு சில கான்ட்ரவர்சிஸ் அவருக்கு இருந்துச்சு. அவரோட படத்துக்கு ஒரு மியூசிக் ஒழுங்கா போட மாட்டேங்கிறது, பட் மற்ற படம் தான் சூப்பரா போடுறாருன்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த படத்துல அவரோட மியூசிக் ரொம்ப தரமா இருந்தது. முக்கியமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலேயே இருந்துச்சு. ஒரு சில சாங்ஸ் வந்துட்டு நேற்றுக்கா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 2 சாங் என்னமோ தான் லிக்விடியாவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சில சாங் ஆடியோவா நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் கேட்கல, பட் தியேட்டரிக்கலா அதை ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது செம சூப்பரா இருந்துச்சு. முக்கியமாக இன்டர்மிஷன் செட்டப்புக்கு வந்துட்டு ஒரு செட் பீஸ் மாதிரி போகும். அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க அந்த கப்பலில் ஏறுறதுக்காக. எல்லாரும் துரத்திட்டு இருப்பானுங்க. சில பொருள் ஆட்டையை போட்டு வருவாங்க.
ஒரு பேக்ரவுண்ட் ஒரு சாங் ஓடும். செம்ம சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அத பாடுனது தீன்னு சொல்லிட்டு நினைச்சேன். தீ கிடையாது. ஏதோ புது சிங்கர் போல. இந்த ரேப்பரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்க வாய்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. தீயோட வாய்ஸ் மாரி கொஞ்சம் டவுன்டான நல்ல ரீச் இருக்கிற மாரி ஒரு வாய்ஸ். செம்ம சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படி ஒரு மியூசிக். படத்தோட ஸ்டார்டிங்ல ராம் நிஷாந்தோட சின்ன ஒரு ரோல் வந்துட்டு வராது. வந்த உடனே அவர் வந்துட்டு தூக்கு மாட்டி சாகுற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அவருடைய இது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு சீனுக்கு வந்தாலும் அந்த ஒரு சீன் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் படுறக்கூடிய அந்த கஷ்டத்தை வந்துட்டு சொல்ற மாதிரி அந்த ஒரே சீன்ல வந்துட்டு அழகா சொல்லிட்டாங்க. ராம் நிஷாந்தை வேஸ்ட் பண்ணாம நடிக்க வச்சிட்டாரு. அது ஒரு நல்ல வகை. ஹீரோயினோட கேரக்டர் வந்து சும்மா வந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபீல் பண்ணாலுமே செகண்ட் ஹாஃப்ல அதுக்குமே வந்துட்டு ஒரு ஃபோர் ஷாடோ வச்சு அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணதுங்கிறது அழகா இருந்துச்சு. அஸ்வத் மாரிமுத்தோட கேங் அப்படிங்கும்போது அஸ்வத் மாரிமுத்து மாதிரியே செட்டப் பே பேக்குங்கிறது இந்த படத்துல ஏகப்பட்டது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு மெர்லின் அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பே ஆஃப்ங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு கிங்ஸ்டனுடைய அந்த சின்ன வயசுல வந்துட்டு காட்டுறாங்க, ஸ்பெசிஃபிக்கா காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு பே ஆஃப் இருக்கு. அண்ட் அந்த கிங்ஸ்டனா நடிச்ச அந்த சின்ன பையன் பிகில் படத்துல பார்த்துருப்பீங்க, வாத்தியாரு, எங்க ஊர் வாத்தியாருன்னு ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த பையன் இப்போ ஒரு டீனேஜ் மாதிரி வளர்ந்துட்டான் போல இருக்கு. சூப்பரான ஆக்டிங். இந்த பையனோட பிசிக்கே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கான் அந்த பையன். இந்த படத்துக்காகவா என்னங்கிறது தெரியல. பட் ஓரளவுக்கு இப்பவே ஒரு ஹீரோய்க்கான ஒரு லுக்குங்கிறது இருக்கு. அந்த பையன் இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் அவனே ஹீரோ நடிக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஜி பிரகாஷோடைய அந்த சைல்ட்ஹுட் அவருடைய அந்த கேரக்டரைசேஷனை அழகா எடுத்து அந்த பையன் நடிச்சிருந்தான். கொஞ்சம் போர்ஷன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் அந்த பையன் வந்துட்டு வராப்புல அவர் வந்துட்டு சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் வந்துட்டு அழகா பண்ணியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் அளவுக்கு அதை வந்துட்டு புஷ் பண்ணி பண்ணதுங்கிறது செம்ம சூப்பரா இருந்துச்சு. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்துட்டு சூப்பரா பண்ணிட்டாரு. முக்கியமா அந்த கப்பல் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. அது போகவும் வில்லேஜ் சீக்வன்ஸ்லயுமே சில ஃபைட்ஸ் அதெல்லாமே நல்லா பண்ணிட்டாரு. கப்பல்ல வந்துட்டு என்ன மேட்டர்னா கதையும் நகரணும், ஆக்ஷன் சீக்வன்ஸும் நகரணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பேயோடைய மேக்கப் அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஒரு கொஞ்சோண்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஸ்கின்னுக்கு மேல ஒரு போஸ்ட் போட்ட இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா வந்துட்டு அதாவது எப்படி காட்டுறாங்கன்னா நான் என்ன மாதிரி நினைச்சேன் அப்படின்னா கடலுக்குள்ள போனவங்க எல்லாருமே திரும்பி வரல. அவங்களோட பாடிஸை வந்துட்டு அந்த பேய் ஒரு ஹோஸ்டா ஃபீல் எடுத்துக்குது. பேயோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்கு ஏதாவது ஜாம்பி மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த பாடிஸ் ஹோஸ்டா இது பண்ணுது. ஏன்னா அதனாலதான் வந்துட்டு அந்த பாடிஸ் கூட இவங்க ஃபைட் பண்ற மாதிரி காட்டுறாங்க ட்ரெய்லர்ல. இல்லைன்னா ஒரு ஆத்மா கூட எப்படி ஃபைட் பண்ண முடியும் நான் யோசிச்சேன். பட் இவங்க வந்துட்டு அந்த மாதிரி போகாம அந்த பாடி வந்துட்டு கரையை ஒதுக்கிடுது. அந்த பாடி எடுத்து அவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஆத்மா வந்துட்டு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் மாதிரி தான் இவங்க கூட ஃபைட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஆத்மாவை போட்டு அடிக்கிறானுங்க, இதை எடுத்து உடைக்கிறானுங்க, இது பெட்ரோல் கேன் எடுத்து அந்த அந்த ஆத்மா மேலேயே அடிக்கிறானுங்க. அது பிசிக்கல் ஃபார்ம் மாதிரி ஒரு மனுஷன் அடி வாங்குற மாதிரி அடி வாங்கிட்டு ஓடுது. இந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு கிரௌண்டடா ஃபீல் ஆனிச்சு. பேயினாலே வந்துட்டு பறக்கும் இதாகும் அந்த மாதிரி காட்டும் போது இது அப்படி இல்லை அப்படிங்கிறது அழகா இருந்தது. மெயினான அந்த பர்டிகுலர் பேய் அந்த வெக்னா மாதிரி உருவத்துல வந்துட்டு இருந்துச்சுல்ல, ஸோ அந்த பேய் மட்டும்தான் சூப்பர் பவர்ஸ் இருக்கிற மாதிரி இப்படி பண்ணா அப்படி பறக்கிறதுங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. மற்றபடி மற்ற ஆத்மாக்கள் எல்லாமே ஜஸ்ட் ஹோஸ்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த அந்த மெயின் பேய் கேரக்டர். ஸோ அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அவர் ஏன் பேயானாரு அதுக்கு எல்லாத்துக்குமே அழகான இதை கொடுத்துருக்காங்க. முக்கியமா வந்துட்டு சில இது என்னன்னா ஒரு ஒரு இது மாதிரி இது விருமாண்டி படத்துல வர மாதிரி வந்துட்டு விருமாண்டிக்கு ஒரு கதை இருந்தா கொண்டராசுக்கு ஒரு கதை இருக்குங்கிற மாதிரி இந்த கதையிலுமே வந்துட்டு இவர் தான் வந்துட்டு இவர் பேயா இருக்காரு அப்படின்னா இவருக்கு ஒரு கதை இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பா. அவரோட கதையை சொல்லுவாங்க. பட் அதே சமயத்துல அவரோட இன்னொரு சைட் ஆஃப் கதையுமே இருக்கு. அதன் மூலியமா இன்னொரு கேரக்டரோட கதை இருக்கு அப்படிங்கிறது நிறைய காமிச்சிருந்தாங்க. நான் வந்துட்டு பெருசா ஸ்பாயில் பண்ணாம தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத தாண்டியுமே கதையுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. பேசிக்கா கர்ஸு பேய் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது திரும்ப ஒரு பழைய பார்ட்டி கதை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் அந்த பார்ட்டி கதை அப்படிங்கிறது யாரும் பெருசு சினிமாவா எடுக்கலாங்கும் போது அது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் தான். அது போக அந்த பார்ட்டி கதையை எடுத்து அதுக்குள்ள லேயர்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இந்த பார்ட்டி கதையை எடுத்து லேயர்ஸ் அஸ்வத் சொன்னார் இல்லையா, அந்த காக்கா கதையை எடுத்து அது உள்ள வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு திங்கிங் வேணும். ஒரு சிம்பிளான காக்கா கதையை எடுத்து சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு திங்கிங் மாதிரி தான். ஒரு பார்ட்டி கதையை எடுத்து அதுக்கு வந்துட்டு ஒரு லேயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கேரக்டர்ஸ் எழுதி பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இது. ஸோ ஒரு சாபம் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி இது அப்படிங்கிறத அழகா ஒரு கதையா மாத்துறது அப்படிங்கிறது நம்ம ஒரு திங்கிங் அப்படிங்கிறத பாருங்க. அந்த வகையில செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய கேரக்டரைசேஷன் நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ்க்கு வேற வேற டைம் பீரியட் 1982 போறாங்க, அப்புறம் 10 ஆர் சம்திங் அங்கே போறாங்க, அப்புறம் 2025 சொல்லிட்டு வேரியேஷன்ஸ் காமிச்சிருந்தாங்க. டைம் லைன்லையுமே அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அதுலேயே ஒரு இது இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் இருந்துச்சு ஒரு 15 வயசு அந்த ஒரு பையனுமே நல்லா நடிச்சிருந்தாப்புல. பாதியில இறந்து போதான் அவரோட தான் ஒரு லீடு அப்படிங்கிறது வருது. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அருணாச்சலேஸ்வரன் அவருக்கு வந்துட்டு ஸ்வீட் ஹார்ட்டுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ், இது அவருக்கு டெபியூ ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. பட் அவருக்கு இந்த படம் வந்துட்டு டெபியூ ஆயிடுச்சு. அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா அடுத்த வர ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிறதுமே வருது. ஸோ அவருக்குமே ஒரு நல்ல மேட்ரு. ஸோ இந்த படம் வந்துட்டு செம்ம சூப்பரான ஒரு படம். நான் வந்துட்டு என்னன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்ற படம் கிடையாது தான்.
பட் இருந்தாலுமே பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு பெருசா ஹாவு அப்படிலாம் கிடையாது. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஃபேமிலி ஆடியன்ஸாவே பார்க்கலாம். கோர் அப்படிங்கிறது இல்ல. பட் ஹாரர் அப்படிங்கிறது இருக்கு. ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கு. அந்த அந்த மேட்டர்லாம் இருக்கே தவிர கோர்ங்கிறது பெருசா இல்ல. இந்த ரத்தம் ஒரு மாதிரி இதாகி இல்ல ட்ராமா ஆக்குற அளவுக்கு ஹாரர் அப்படிங்கிறது இல்ல. ஒரு பேசிக்கான ஹாரர். முக்கியமா வந்துட்டு 2 விதமான ஹாரர் எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நம்ம ஊர்ல பண்ற மாரி கேமரா வந்துட்டு இது பண்ணிட்டு அங்கிட்டு ஓடும், இங்கிட்டு ஓடும். திலுக்கு திரு படத்துல வர மாரி வந்துட்டு சொல்ற அந்த டயலாக் மாரி. அப்படி எடுப்பாங்க. அப்படி இல்லன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயி தலைய திருப்புறது, பொசஸ் பண்றதுங்கிற மாரி போவாங்க. இது 2மே இல்லாம கரெக்ட்டா எந்த அளவுக்கு அத காட்டணும். ஒரு செட்டராக்ஸ் ஒரு 4 தடவ அந்த பேய் வந்துட்டு சுத்தி சுத்தி வருதுன்னா, 5வது தடவ வந்து அடிச்சிரும் ஒரே அடி. அந்த மாரி அந்த பேய் வந்து என்ன இது பண்ணுதுங்கிற மாரி ரொம்ப கரெக்ட்டா காமிச்சிருந்தாங்க. ரொம்பவும் வந்துட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஹாரர் ஃபில்ம்ல அந்த ஹாரருக்கு எந்த அளவுக்கு ஒரு இது குடுக்கணும். த்ரில்லர் ஃபேண்டசி அது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் த்ரில்லராவே போயிருக்காங்க. கொஞ்சம் சர்வைவல் த்ரில்லர் மாரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள ஹாரர எங்கெங்க கரெக்ட்டா பிளேஸ்மென்ட் பண்ணோம்னா கரெக்ட்டா அது ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாரி பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே வந்துட்டு செம்ம சூப்பரான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா ஒரு தரமான படம் தான். வீக்கெண்டுக்கு வந்துட்டு ஏதோ 7 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பெருசா நான் கவனிக்கவே இல்ல. இந்த வாரம் கொஞ்சம் வேலையா இருந்தேன். இந்த ரெக்கார்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பெருசா கவனிக்கல. இன்னைக்கு கிங்ஸ்டன் ரிலீஸ் ஆகுங்கிறது எனக்கு காலையில தான் தெரிஞ்சது. நான் நிறமாறும் உலகில் தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதுவுமே வந்துட்டு என்ன பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்தடுத்து வேலைங்கிறது இருக்கறனால. ஸோ வீடியோஸுமே கொஞ்சம் இதா தான் வரும். ஸோ இந்த படத்த நீங்க பார்த்துட்டீங்களா இல்லையா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்காதவங்க மறக்காம போய் தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு படம் அப்படிங்கிறத படத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்றது மட்டும் இல்லாம அத செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ சில படங்கள்ல பண்ற மாதிரி வந்துட்டு நாங்க அப்படி காட்டுறோம், இப்படி காட்டுறோம்னு சொல்லிட்டு படத்துக்கு போனா ரொம்ப மொக்கையா எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. விஷுவலா பயங்கரமா எடுத்துட்டு படம் மொக்கையா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாரி இல்லாம நாங்க சொன்னத கரெக்ட்டா செஞ்சு காட்டுறோங்கிறத ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. விஷுவலாவும் அவங்க சொன்னத விட அதிகமா செஞ்சுட்டாங்க. கதையாகவும், ரைட்டிங் அந்த இதுவாகவுமே வந்துட்டு அவங்க சொன்ன அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டாங்கங்கும்போது, இந்த படங்கள் தான் நம்ம சப்போர்ட் செய்யணும். 2000 கோடின்னு சொல்ற படங்கள நம்ம சப்போர்ட் செஞ்சோம் அப்படின்னா, பெருசா அது வந்துட்டு உதவாது தமிழ் சினிமாவுக்கு. இந்த மாரி படங்கள், சின்ன படங்கள், நம்ம ஊர் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் முக்கியமா இந்த படத்த வந்துட்டு பண்ணியிருக்காங்கம்போது, இதுக்கு நம்ம போகி வசூல் எடுத்து குடுத்தா தான் அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்ங்கிறவங்க அடுத்தடுத்து படங்கள் பண்ணி, நமக்கு ஹாலிவுட் மாரி படங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் வரும். ஸோ அதனால கண்டிப்பா போய் இந்த படத்த தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள வந்துட்டு இன்னொரு இருந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். குட் வைப்ஸ். நெருப்ப ஏத்துனா நெருப்ப கட்டிடும். யார் யார் யார்